என்ன புதுசா இருக்கு அப்படிலாம் என்ன நீங்க treat பண்ணீங்க. சொல்லல இன்டர்வியூல இப்படி எல்லாம் பேசுனேன். இல்ல அந்த டைம்ல அந்த மாதிரி இது முடியாது. கேரக்டரா இருக்கு இல்லையா? அடுத்த படத்துக்கு இப்பவே வந்து சொல்லுங்க அம்மு, எப்படி இருந்தது ஜாக்கி? எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இவங்க டீம் என்னை அப்ரோச் பண்ணப்போ சொன்னாங்க, டைரக்டர் வந்து டைரக்டர், ஹீரோ, வில்லன் எல்லாரும் 3 வருஷம் கிட்ட மதுரையிலே தங்கி ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பேஷன், ஒரு ஒரு லவ் டுவர்ட்ஸ் த கிராஃப்ட். அண்ட் கெடா சண்டை நம்ம நிறைய ஜல்லிக்கட்டு அதெல்லாம் கெடா சண்டை வந்து நான் பெருசா கேள்விப்பட்டது கிடையாது. எனக்கே புதுசா இருந்தது. நம்ம யாரும் பார்த்ததில்லன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் மதுரை நம்மலாம் ஒரே தமிழ் அந்த ஒரு வைப் மதுரை தானே வந்து ரொம்ப செமையா இருக்கும். ஸோ சரின்னு கதை கேட்டா இவரு ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. என்னோட கேரக்டர் வந்து மீனாட்சி, மீனுன்னு கூப்பிடுவாங்க. அஃப்கோர்ஸ் மீனாட்சி மதுரை. அழகா அந்த லவ் ட்ராக்குமே வந்து ரொம்ப கதைக்குள்ள கரெக்டான மீட்டர்ல வச்சு, என்னோடதுமே ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டரா எழுதி, அந்த படமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு டீம்க்குள்ள நம்ம போறதே வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ அம் லக்கி தட் ஐ காட் டு பி அ பார்ட்.